மாற்றும் ஊடக நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைபவர் தமிழ் அறத்தின் மகத்தான அடையாளம் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். ஐயா வணக்கம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் மே 13 தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் அவர் கட்சி தாவேகா கட்சியின் சார்பாக அவர் என்ன பண்ணார்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார். அதில் அவர் 144 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து 25 எம்எல்ஏக்கள் விஜயை வாக்கெடுப்பில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரிச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எங்களுக்கு ஒரு 5 மினிஸ்டர் பதவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? இப்போ நீங்கள் தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்குகளை பெற வேண்டிய ஒரு சூழல், அதை பற்றி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக அதிமுகவுடைய ஒரு பிரிவினர் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் இவருடைய தலைமையில் ஏறக்குறைய அந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் 25க்கு இவர்களுடைய வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் இவங்க திரு விஜய் அவர்களுடைய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார். இப்போ நம்ம இதில் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இன்னொரு கட்சிக்கு எதிராக பேசுகிறதுக்கு இல்லை, நடுநிலையாக சட்டத்தினுடைய நிலைமையை பேசுகிற பொழுது என்ன தெரிகிறது என்று சொன்னால், இப்போ ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு 3/2 பகுதியினர் அவர்கள் அந்த கட்சியினுடைய கொறடாவினுடைய உத்தரவுக்கு எதிராக வாக்களித்தால் அது பிளவாக கருதப்படும். இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குது. அந்த கட்சி தாவல் தடை சட்டம் 1980களுடைய மத்தியில் கொண்டு வரப்பட்டது, 1985 என்று கருதுகிறேன். அப்போ அந்த 1985 கொண்டு வரப்பட்ட இந்த கட்சி தாவல் தடை சட்டப்படி அன்றைக்கு 3/1 பகுதியினர் முழுமையாக சென்றால் அது பிளவாக கருதப்படும். அவங்கள தகுதி இழப்பு செய்ய முடியாது. ஆனால் அதற்கு பிறகு 2003 என்று கருதுகிறேன், அந்த காலகட்டத்தில் வந்த அந்த திருத்தம், ஏனென்றால் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. மக்கள் நம்பிக்கை தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப அவர்கள் திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். திருத்தங்களை கொண்டு வருகிற பொழுது 3/2 பகுதி அதுபோன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 3/2 பகுதியினர் ஒரே கட்சியிலிருந்து அவர்கள் கொறடாவினுடைய உத்தரவுக்கு, அந்த கட்சியினுடைய கொறடாவிற்கு உத்தரவுக்கு மாறாக அவர்கள் வாக்களித்திருந்தால் 2 பங்கு இருக்கிற பொழுது அது பிளவாக கருதப்பட்டு இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட முடியாது. அவர்களை அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி இழக்க செய்ய முடியாது. ஆனால் இந்த நேர்வில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் மொத்தம் 47ல் 22 திரு எடப்பாடியார், 25 எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவரோடு இருக்கிறப்ப அந்த 3/2 பகுதி வரவில்லை. எனவே இது பிளவாக கருதப்பட முடியாது. உண்மையை சொல்லப்போனால் இது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே இது நடவடிக்கை எடுத்து அவர்களை தகுதி இழக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் சட்டப்படி உருவாக்கு. இதுதான் இன்று சட்டம் சொல்லுகின்ற இந்த நிலை. அதைத்தான் நம்ம பேசுகிறோம். பட் சபாநாயகர் அப்படி எடுக்கவில்லை. அந்த இது வாக்கெடுப்பை அனுமதித்திருக்கிறார். அதற்கு பிறகும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட சட்டநிலை தான் இருக்கிறது. இதைத்தான் நாம் நடுநிலையோடு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கேள்வியினுடைய இன்னொரு பகுதி என்னென்றால், இந்த அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து வரக்கூடிய எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்ற இந்த அமைச்சர்கள், ஏற்கனவே ஒரு 5 அமைச்சர்கள் திரு விஜய் அவர்களிடம் 5 அமைச்சர் பதவி வேண்டுமென்று கேட்டிருப்பதாக நமக்கு செய்தி வருது. அப்போ தான் சொல்கிறீங்க. இப்போ என்ன நிலைமைன்னா, அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில், அதுவும் குறிப்பாக அந்த 2011லிருந்து 21 அதில் இந்த எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் 2014-18 இந்த காலகட்டத்தில் பெருமளவிற்கான முறைகேடுகளில், விதிமுறைகேடுகளில், அந்த டெண்டர் ஒதுக்குவதிலே, கொள்முதல் செய்வதிலே அப்பட்டமான விதிமீறல்களில் ஈடுபட்டவர் எஸ்பி வேலுமணி என்ற குற்றச்சாட்டை நம்மால் ஊடகம் வாயிலாகவும் மற்ற அந்த தகவலையும் நம்மால் அறிய முடிகிறது. அறப்போர் இயக்கமே இவருக்கு எதிராக
இவருடைய அந்த ஊழலை, முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்ததை, சட்ட நடவடிக்கை எடுக்க முற்பட்டதையெல்லாம் நம்மால் அறிய முடியும். ஊழலினுடைய உச்சம் தொட்டவர்கள் இவர்கள் என்பது தெரியும். கொஞ்சம் கூட அச்சமில்லை. சட்டத்திற்கு, விதிகளுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் ஊழலினுடைய உச்சம் தொட்டு பல்லாயிரக்கணக்கான கோடியை சேர்த்தவர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் இவர்கள். நாட்டில் சட்டங்களுக்கு எந்த விதமான வல்லமையும் இல்லை. சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வல்லமை இல்லை. இப்படியான ஒரு நிலையால் தான் இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு மக்களினுடைய, பொதுமக்களினுடைய அந்த சொத்துக்களை சூறையாடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் தங்களுடையதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஊழல் கிரிமினல் குற்றத்தில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட பின்புலத்தை கொண்டு வருபவர்கள் அவர்களால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது என்றுதான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. எனவே இவர்கள் நம்முடைய திரு விஜய் அவர்களுடைய அமைச்சரவையின் கீழ் அவர்கள் அமைச்சர்களாக்கப்பட்டால் அது பெரிய அளவிற்கு அவருக்கு அவருடைய அந்த உறுதி இருக்கிறதல்லவா, ஊழலை ஒழிப்பேன், தவறுகள் செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்ற உறுதியை அது நிலைகுலைய செய்துவிடும். அவருடைய அந்த நற்பெயருக்கு அது பெரிய களங்கத்தை ஏற்படுத்திவிடும். நம்பிக்கையின்மை மக்களிடத்தில் அது விதைத்துவிடும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் ஊழல் செய்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே திரு விஜய் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு, எச்சரிக்கையோடு இதை அணுக வேண்டும். இது ஒரு நெருக்கடியான நிலைதான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எனவே இத்தகைய சூழலில் திரு விஜய் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்றுதான் நாம் எண்ணுகிறோம். உங்களுக்கு தெரியும், திரு ராதன் பண்டிட் அவர்கள் தான் திரு விஜயோடைய ஆஸ்தான ஜோசியர். திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் திரு ராதன் பண்டிட்டை தமிழ்நாடு அரசு ஓஎஸ்டி பொலிட்டிக்கல், அதாவது ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி பொலிட்டிக்கல்ங்கிற ஒரு பதவியை உண்டாக்கி அவருக்கு கொடுத்தார்கள். இதை பற்றி எதிர்க்கட்சியும் மக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனால உடனே இந்த ஆர்டர் வாபஸ் வாங்கப்பட்டது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் கேட்குற இந்த கேள்வி இப்போ புதிதாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களினுடைய ஒரு பணி நியமன ஆணை, அது குறிப்பாக ரிக்கி ரத்தன் பண்டிட்ஜி அப்படிங்கிற தன்னுடைய சோதிடர், தனக்கான தனிப்பட்ட முறையில் தான் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய சோதரர், அவரை அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக அவர் நியமனம் செய்திருக்கிறார். அதை பற்றி தான் கேட்குறீங்க. அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இப்போ என்ன, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு கடுமையான எதிர்வினைகள், கண்டனங்கள்லாம் எழுந்ததை நம்ம பார்த்தோம். சட்டமன்றத்தில் அது பேசப்பட்டது. அதற்கு பிறகு அவரே அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதனால் அதில் கூடுதலாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் கருதுகிறேன். அது புதிதாக வந்த ஒரு சூழலில் அது எப்படி அந்த நியமனம் செய்யப்பட்டது என்று நம்மால் அறிய முடியவில்லை. பட் அடிப்படையில் இந்த நம்பிக்கைகள், தனிப்பட்ட நம்பிக்கைகள், தனிப்பட்ட சோதர நம்பிக்கைகள் எல்லாம் அது தனிப்பட்ட முறையில் அதை வைத்து கொள்வது, அது வளர்த்து கொள்வது, அது தனிப்பட்டவர்களுடைய உரிமை. அதில் யாரும் நாம் தலையிட முடியாது. எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, அது பிரச்சனை ஒரு அரசு பொறுப்பை அவர்களுக்கு அளிக்கிற பொழுது, அரசு பொறுப்பு என்பது மக்களுடைய அதிகாரத்தை நாம் பெற்று, மக்களுடைய வரிப்பணத்தை நாம் பெற்று நிர்வாகம் நடத்துகிற பொழுது, இப்படிப்பட்ட தனிப்பட்ட நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த சோதரர் போன்றவர்களை எல்லாம் ஒரு சிறப்பு அதிகாரியாக தலைமைச் செயலகத்தில் நியமனம் செய்வது அது மிகச் சரியானதாக இருக்க முடியாது என்பதை எதிர்க்கட்சிக்காரர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த ஆணை, அந்த நியமன ஆணை ரத்து செய்யப்பட்டது, திரும்ப பெறப்பட்டது. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், ஒரு அரசு ஒரு விஞ்ஞானபூர்வமான சிந்தனையை, ஒரு பகுத்தறிவு அடிப்படையிலான ஒரு சிந்தனையை, எண்ணங்களை மக்களினுடைய மத்தியிலே விதைத்து வளர்க்க வேண்டும். அப்படிதான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. எனக்கு தெரிஞ்ச அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 51AH அதனுடைய அடிப்படையிலே அது ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமையை பற்றி அது பேசுகிறது.
அந்த அடிப்படை கடமையிலேயே கூட ஒரு குடிமகன் அந்த விஞ்ஞானபூர்வமான எண்ணங்களை, பகுத்தறிவு சிந்தனைகளை, மனிதாபிமான அடிப்படையில் கருத்துக்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அது அடிப்படையாக கடமையாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் பார்க்கிற பொழுது ஒரு அரசு கூட விஞ்ஞானபூர்வமான ஒரு சிந்தனையை, பகுத்தறிவுக்கு உட்பட்ட ஒரு எண்ணங்களை, மனிதாபிமான அடிப்படையிலான கருத்துக்களை வளர்க்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்றுதான் அது சொல்லுகிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுதெல்லாம் இது போன்ற நியமனங்களை நம்முடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் தவிர்ப்பது தான் சரியாக இருக்கும். எனவே அந்த நியமனத்தை அவர் ரத்து செய்திருக்கிறார். எனவே அதை கூடுதலாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகு அவர் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரால் இந்த ஊழலை உடனடியாக ஒழிக்க முடியுமா? இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்காக அவர் முனைப்போடு செயல்படுவதாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஊழலை ஒழிக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறீர்கள். பார்த்தோம், இந்த பதவியேற்பு விழாவில் நான் தவறு செய்ய மாட்டேன், மக்களுடைய வரிப்பணத்திலே காசை தொடமாட்டேன், தொட விட மாட்டேன்றார். அந்த சூழ்நிலை ரொம்ப வலிமையானது. அதான் எதிர்பார்க்குறோம். நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னெல்லாம் நம்ம ஆதரிக்கலை. நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம நிற்கிற விவசாயிகள், நெசவாளிகள், உழைக்கும் எளிய மக்கள், நடுத்தர மக்கள், குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வர்றோம். அது தவிர நமக்கு வேறு எந்த ஆதங்கமும் இல்லை. ஊழல் இதற்கு தடையாக இருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். எனவே ஊழல் அரசு நிர்வாகத்தில் எந்த சித்தாந்தங்களாக இருந்தாலும், ஒருவர் எந்த தத்துவ பின்புலம், எந்த கோட்பாட்டு பின்புலம், எந்த சித்தாந்த பின்புலத்திலும் அவர் வரலாம். எந்த சித்தாந்த பின்புலத்தில் வந்தாலும் அரசு நிர்வாகத்தில் தூய்மையான, வெளிப்படையான, நேர்மையான நிர்வாகத்தை அவர் உறுதி செய்வாரேயானால் அந்த சித்தாந்தம், அவர் எந்த சித்தாந்தத்தை, எந்த கோட்பாட்டை, எந்த தத்துவ பின்புலத்தை அவர் மேற்கொண்டு வருகிறாரோ, தூக்கி சுமந்து வருகிறாரோ, அதற்கு வலிமை சேர்ப்பது தூய்மையான அரசு நிர்வாகம். ஆக நான் இப்பவும் சொல்கிறேன், எவ்வளவு பெரிய சித்தாந்த பின்புலமும் ஒரு கட்சிக்கு இருக்கலாம், ஒரு தலைவருக்கு இருக்கலாம். ஆனால் அந்த தலைவர் ஒரு ஊழல்வாதியாக, மக்களுடைய வரிப்பணத்தில் கோடி கோடியாக வரிப்பணத்தை கொள்ளையடித்து சேர்த்து தனக்காக வைத்துக் கொள்பவராக இருந்தால் அவர் வைத்திருக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கு எந்த பொருளும் இருக்காது. அந்த சித்தாந்தம் ஒரு வீணான சித்தாந்தம். எனவே ஒரு உயர்ந்த சித்தாந்தத்தை ஒரு நேர்மையான தலைவன்தான் அவன் தூக்கி காட்ட முடியும், தூக்கி சுமக்க முடியும், அதை நிறைவேற்ற முடியும். எனவே உயர்ந்த சித்தாந்தம் அது அரசு நிர்வாகத்தில் ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்குகிற பொழுதுதான் அழகு பெறுகிறது. அதுதான் திரு விஜய் அவர்களுக்கு பொருந்தும். அவர் செய்வாரா என்று கேட்குறீங்க. இது கடினமான ஒரு பணி. பொதுவாக உலகெங்கும் ஐரோப்பிய நாடுகள், இன்னும் சில முன்னேறிய நாடுகளை தவிர உலகெங்கும் இந்த ஆட்சித்தலங்களிலே ஊழல், லஞ்சம் நிலவுவதை நான் பார்க்கிறோம். சைனாவில் கூட ஊழல் இருக்குது. ஆனால் ஊழல் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள், மரண தண்டனை உள்ளிட்ட தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. பல நாடுகளிலே பின்தங்கிய நாடுகளாக இருந்தாலும் ஊழல் நிரூபிக்கப்பட்டால் அந்த ஊழலை செய்தவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆண்டு கணக்கிலே காலாகாலமாக முழுமையாக என்கின்ற அளவுக்கு சிறையிலே தள்ளப்படக்கூடிய அளவிற்கு இருக்குது. நம்ம நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவெங்கும் ஊழல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஊழல் தடுப்பு சட்டம் இருக்கிறது. அதற்காக ஊழல் தடுப்பு அமைப்புகள் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் மீறி நம்முடைய நாட்டில் ஊழல் பெருமளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். தமிழகம் அதுக்கு விதிவிலக்கில்லை. எனவே இங்கே இவருடைய திரு விஜய் அவர்களுடைய பணி ஒரு சவாலான பணி. ஊழலை ஒரு நாளில் ஒழித்துவிட முடியாது. ஊழலை ஒழிப்பதற்கு உள்ளார்ந்து பெருவிருப்பம் இருக்க வேண்டும். அது எம் மக்களை நாம் நேசிக்கின்ற பொழுதுதான் இந்த மக்களினுடைய மேம்பாட்டிற்கு தடையாக இருக்கக்கூடிய ஊழலை நான் தகர்த்தெறிய வேண்டும் என்கின்ற அந்த வேட்கை என் உள்ளத்தில் வரும். எனவே முதலிலே தேவை மக்கள் மீது அளப்பரிய பரிவு இருந்தால் ஊழலை தகர்த்தெறிய வேண்டிய அந்த தாக்கம்
அந்த வேட்கை நம்முடைய உள்ளத்தில் வரும். அந்த வேட்கைக்கு பின்னர் அதற்கான ஆணைகளை பிறப்பிக்க வேண்டும். ஒரு செயல் திட்டம் வேண்டும். அந்த செயல் திட்டம் குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம் என்கின்ற அடிப்படையிலே அந்த செயல் திட்டம் வகுக்கப்பட வேண்டும். அந்த செயல் திட்டத்தை கடுமையாக நிறைவேற்ற வேண்டும். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் கடுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கான அலுவலர்கள் பல்வேறு நிலையிலே IAS அலுவலர்கள், IPS அலுவலர்கள் பொறுப்பாக்க வேண்டும். எனவே நிச்சயமாக உள்ளார்ந்து எனக்கு ஒரு வேட்கை இருக்குவேயானால், அது திரு விஜய் அவர்களுக்கு அந்த வேட்கை இருக்குவேயானால், அவர்களிடத்திலே ஒரு செயல் திட்டம் இருக்குவேயானால், அந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு ஆங்காங்கு அலுவலர்களை நியமனம் செய்யக்கூடிய நிலை இருக்குவேயானால், ஒரு காலகட்டத்தில் உடனடியாக இல்லை என்று சொன்னால் படிப்படியாக இந்த ஊழலை நாம் கருவறுக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் திரு விஜய் அவர்களினுடைய திரை கவர்ச்சிக்காக மட்டும் வாக்கு விழவில்லை. ஒரு பெரும் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இளைஞர்களிடத்திலே படித்தவர்களிடத்திலே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது ஊழலுக்கு எதிரான ஒரு எழுச்சியாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் நிச்சயமாக இதை புரிந்து கொண்டு ஊழலை ஒழிப்பதற்கு தன்முனைப்போடு செயல்படுவார் என்று நான் கருதுகிறேன். இப்போ உள்ள பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் திமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. திராவிட முன்னேற்றக் கழகம் அடிப்படையில் ஒரு வலிமையான கட்டமைப்பு, மேலே இருந்து கீழே வரைக்கும் தலைமை கழகத்திலிருந்து கிளை கழகம் வரைக்கும் ஒரு கட்டமைப்பை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. லட்சக்கணக்கான தொண்டர்களை, கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்களை இன்று வைத்திருக்கக்கூடிய கட்சி என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதே போல் சித்தாந்த பின்புலம் இவை எல்லாமே அது அதற்காக அதுக்கு கூடுதல் பலம் அளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதைத்தான் நம்ம கருதுகிறோம். இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழல், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய சென்னையில் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியிலே அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி தோற்கடிக்கப்பட்டார்? இவ்வளவு அந்த தொகுதிக்கு ஏராளமாக செய்திருப்பதாக நமக்கு செய்திகள் வருகின்றன. அவர் தோற்கடிக்கப்பட்டார். அவரே அதை பெருந்தன்மையாக இன்றைக்கு நானே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படுவதற்கு தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப அவசியம். இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு புதிய கட்சி, அனுபவம் இல்லாத நிலையில் வரக்கூடிய அந்த சூழலில் ஒரு 6 மாத காலம் ஆனால் பொறுத்து பார்ப்போம் என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பதை கூட நாம் ஒரு நல்ல ஒரு ஜனநாயக அறிகுறியாக பார்க்க முடிகிறது. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாம் செயல்பட முடியும். எங்கே விடுபாடுகள், எங்கே குறைபாடுகள் திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியிலே ஏற்படுகிறதோ அதையெல்லாம் ஒரு சுட்டிக்காட்டி அவைகளையெல்லாம் திருத்தி சரிபடுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை நடத்துவதற்கு அவர்கள் துணை புரியலாம். அதோடு தங்களுடைய தவறுகள், எங்கே அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது, எங்கே இயற்கை சூறையாடல்களுக்கு தன்னுடைய கட்சியினர் துணை போயிருக்கிறார்கள், எங்கே ஊழல் பெருமளவுக்கு நடந்திருக்கிறது, அது எந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய இளைஞர்களை வெகுமக்களை இது பாதித்திருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் அறிந்து எதிர்காலத்தில் இதை சரி செய்து கொண்டு ஒரு மிகச்சிறந்த எதிர்க்கட்சியாக, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக, அது வலிமையாக வலம் பெறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை சரியாக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யும் என்று நான் நம்புகிறேன்.